தமிழர்களுக்கு என்ன தேவை, இந்த 40 வருடத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஏற்கனவே 5 யூகமோ இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் எடுக்காம இருந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். என்னன்னா அவர்கள் ஹவுஸ் வைஸ்ல இருக்கிறபடினால நாட்டை விட்டு போகும் பொழுது அந்த நாட்டுக்கு திரும்பி போகும் பொழுது அவர்கள் திரும்பி வர்றதுக்கு இங்க வேலை இருக்கும். அதாவது மிக கஷ்டமானதா என்றாலும் அரசியல்வாதிகளால் அதை கொண்டு வர முடியும். அதுக்கான நாங்கள் பல பேரோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். 10,000 இருந்து 15,000 வரை இலங்கை குடியுரிமையோடு இருக்கிற பிசி ஹவுஸ் வைஸோடு இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் செய்ய போற ஒப்பந்தம் இந்த ஏஹ்வி என்று இருக்கிற இந்த காப்புறுதி திட்டத்திலிருந்து மக்கள் மாதாந்த உரிமையை பெறக்கூடிய, மாதாந்த ஓய்வூதியத்தை பெறக்கூடிய வழிவகையை செய்து கொடுப்பது. இன்றைய செய்திகள் அனைத்துக்கு பிரதான அனுசரணை வழங்குவது கிரெடிட் பார்ட்னர் GmbH. 3 லட்சம் பிராங்க் வரை கடன் பெற இப்பவே அழையுங்க. சுவிஸ் தமிழ் டிவி ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையிலே சுவிட்சர்லாந்து தமிழர்களினால் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இந்த ஆகாவா ரெண்ட என்கின்ற செய்தி. இந்த செய்தி பல ஊடகங்களில் திரிவுபடுத்தி வெளியிடப்பட்டிருப்பதாகவும், முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான சரியான புரிதலின்றி சில ஊடகங்களும் சிலரும் இது தொடர்பான பகிர்வுகளை பகிர்ந்து இன்று மக்களை ஒரு குழப்பகரமான நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். உண்மையில் இந்த ஆகாவா விடயம் பற்றி சரியான ஒரு தெளிவூட்டலை கொடுக்க வேண்டியது எங்களுக்கும் ஒரு கடப்பாடாக இருக்கிறது. காரணம், இது தொடர்பான ஒரு செய்தியினை எங்களுடைய ஊடகமான சுவிஸ் தமிழ் டிவியிலும் வெளியிட்டிருந்தோம். அது மக்களுக்கு சென்றடைந்த விதம் சற்று நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான சரியான முழுமையான விளக்கத்தை அந்த தரப்பினரிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்வது என்பதுதான் நியாயமான ஒன்றாக இருக்கலாம். எனவே இந்த ஆகாவா செய்தி தொடர்பில் வெளியிட்டுள்ள அவர்களில் முக்கியமானவராக கருதப்படுகின்ற ஒருவரை நாங்கள் இன்றைய வலைப்பேச்சு நிகழ்ச்சியிலே சந்திக்க இருக்கிறோம். SP குடியேற்றவாதிகளினுடைய கண்டோன் சுளுத்தூனுக்குரிய இணைத்தலைவராக இருக்கக்கூடியவருமாக சமூக ஜனநாயக கட்சியினுடைய கண்டோன் சுளுத்தூனை பிரதிநிதிப்படுத்துகின்ற மத்திய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சுதாகரன் கணபதி பிள்ளை அவர்களிடமிருந்து இது தொடர்பான ஒரு தெளிவூட்டலை நாங்கள் பெற இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். சுவிஸ் தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இந்த விடயம் சம்பந்தமாக மதன் அழைத்ததற்கு நன்றி. இது சம்பந்தமாக மிக தெளிவாக பேச வேண்டியிருக்கின்றது. உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து நாங்கள் சம்பந்தமாக தொடர்ந்து இந்த விடயம் சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய கேள்வியை முதல் தொடர்ந்தீர்கள் என்றால் நான் என்னுடைய கருத்தை சொல்லலாம். நிச்சயமாக. அதாவது இந்த சமூக வலைத்தளங்களிலே வெளியிடப்பட்டிருந்த செய்திகளினுடைய கருப்பொருள், ஆகாவா பணத்தினை இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருக்கின்ற, அதாவது இலங்கை குடிமக்கள் சொந்த நாட்டுக்கு சென்று அங்கு தங்குவதாக இருந்தால், முக்கியமாக நிரந்தரமாக தங்குவதாக இருந்தால் ஆகாவா பணத்தை பெற முடியாது என்ற தலைப்புகளில் வெளியிடப்பட்டிருந்தது. உண்மையில் ஆகாவா பணத்தை பெற முடியாது என்பது எந்த அளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்கிறது, அல்லது அதனுடைய சரியான விளக்கம் என்ன? இதில் நான் இந்த பிரெஞ்சு பேசுற பகுதியிலேயும் நமது தமிழர்கள் இருக்கிறார்கள், அதாவது இத்தாலி பேசுற பகுதிகளிலும் எங்களோட தமிழர் இருக்கிறதுபடினால நான் அந்த AHV என்று ஆங்கிலத்தில் அதை பயன்படுத்த முயற்சிக்கணும். எல்லாருக்கும் அது விளங்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லாட்டி வேற வேற பாசைகள் அதை மொழிபெயர்க்கக்கூடியதா இருக்கலாம். நீங்க ஜெர்மன் மொழியில AHV என்றுதான் அதை குறிப்பிடுவார்கள். அதாவது ஓய்வூதிய காப்புறுதி, அதாவது அரச காப்புறுதியால கிடைக்கப்படுற ஓய்வூதிய பணத்தை தான் நாங்கள் இந்த AHV என்று அழைக்கின்றோம். அதாவது இந்த AHVல என்ன பிரச்சனை சொன்னால், அதாவது ஒரு நபர் இலங்கையிலிருந்து வந்து இங்க நீண்ட காலம் இருந்து விட்டு இந்த நாட்டை விட்டு திரும்ப போகும் பொழுது அவர் கட்டிய தனது தொகையும் அந்த அவர் எங்கு வேலை செய்தாரோ அந்த வேலை செய்யற நிறுவனம் கட்டின தொகையும் அவர்கள் திருப்பி கேட்கும் பட்சத்தில் நாட்டை விட்டு முழுமையாக செல்லும் பொழுது அவர்கள் கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கின்றன, அதுக்கான நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த அதுகளை செய்தால் அவர்களுக்காக எந்தவித வட்டியும் இன்றி அவர்கள் செலுத்திய முழு பணமும் திருப்பி செலுத்தப்படும், ரிஃபண்டாக கொடுக்கப்படும். இது வேறுபட்ட விஷயம். நாங்கள், அதாவது SP கட்சியுடைய முக்கியமாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமா சேர்ந்து முன்வைத்தது என்னவென்றால், இந்த
ஆஹாஃபவ் என்றது HV என்றது சொல்றது வந்து மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு பண காப்புறுதி திட்டம். இது ஒரு மக்கள் காப்புறுதி திட்டம். இது வந்து பிரைவேட் ஆனதல்ல, இது வந்து ஒரு சுவிஸ் அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை இல்லையா. 1947 நினைக்கிறேன், 47 இது நடைமுறைக்கு வரப்பட்டது. அப்பொழுதுதான் இது கொண்டு வரப்பட்டது. சோ அப்ப அந்த அடிப்படையில இங்க உள்ள ஐரோப்பிய நாடுகள்ல இருக்க பல நாடுகளுடன் சுவிஸ் அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில முழு தொகையை பெற்றுக் கொள்ளாமல் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எப்படி மாதாந்தம் அதை வந்து தமது சம்பள தொகை மாறி அல்லது காப்புறுதி தொகையை சம்பள தொகை மாறி பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அவருடைய பென்ஷனுக்கு பிறகு, அவருடைய ஓய்வூதியத்துக்கு பிற்பாடு அதை பெறக்கூடிய நிலைமை இலங்கையில இல்லை. என்ற இலங்கையில அப்படி ஒரு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. அந்த ஒப்பந்தத்தை பற்றித்தான் நாங்கள் இப்ப பேச இருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை வலியுறுத்துவதற்குத்தான் நாங்கள் முனைகின்றோம். ஏனென்று சொன்னால், நீங்கள் கட்டின காசை எடுப்பது என்பது அது ஒரு நிரந்தரமற்றது. நீங்க எடுத்து அதை செலவழித்திட்டு விட்டீர்கள் என்றால், நீங்கள் போய் வயதிப்ப காலத்தில் அந்த நாட்டில் வாழும் பொழுது எவ்வளவு காலம் நீங்கள் வாழுவீர்கள் என்று தெரிய மாட்டுது. அதாவது அந்த தொகையை நீங்க சரியான முறையில பயன்படுத்தாத விட்டால் நீங்கள் வயதிபத்தை மிக வறுமையில் செலுத்த வேண்டி இருக்கு. தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இலங்கையில பல வெளிநாட்டு ஓய்வூதிய பெற்ற மக்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் பல பேர் இருந்திருக்காங்க. சிங்கப்பூர் பென்ஷனியர்னு சொல்லுவார்கள், மலேசிய பென்ஷனியர்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கும் அப்படித்தான் அந்த காலத்துல அங்கே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் இருக்கும் வரைக்கும், அவர்கள் சாகும் வரைக்கும் அவர்களுக்கான அந்த ஓய்வூதிய பணம் வழங்கப்படும். அந்த ஒப்பந்தம் இங்கு செய்யப்படவில்லை இலங்கையில. நாங்கள் ஏன் இதை கொண்டு வரோம் என்று சொன்னால், அதாவது 70 ஆண்டுகள் இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்குமான ஒரு நட்புறவு நீண்ட காலமாக தொடர்ந்திருக்கிறது. இந்த வருடம் 70 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் யோசிக்க வேண்டாம். சில தமிழர்கள், அதாவது 10,000 15,000 தமிழர்களுக்கு இங்க அவர்கள் தங்களுடைய கடவுச்சீட்டிலே தங்களுடைய அதாவது ஒரிஜினலான இலங்கை பாஸ்போர்ட்லயே இருக்கிறார்கள். அப்ப இந்த மக்கள் இன்றைக்கு ஓய்வு நிலம் வருது என்றால் 40 வருடங்கள் இந்த நாட்டில பூர்த்தியாக போறது தமிழர்கள் 40 வருடத்துக்கு மேலே ஆகின்றது. 40 வருடத்துக்கு மேலே ஆகின்றபடினால இந்த சிலர் வந்து தீர்மானிக்கிறார்கள், ஓகே நாங்கள் அங்க போயிருக்கலாம். ஒன்றுள் இங்க இருக்கிற விலைவாசி பிரச்சனை, மற்றபடி அவர்களுடைய இருக்கிற இலங்கை பாஸ்போர்ட் பிரச்சனை. அந்த அடிப்படையில் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், நாங்கள் அங்க போயிருக்க போறோம். அப்ப அங்க போய் இருக்கும் பொழுது இவர்கள் இதை செய்யணும் என்றால் இங்க 3 பில்லர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆஹாஃபா ஒன்று சொல்ற இந்த அரசாங்க காப்புறுதி ஓய்வூதிய திட்டம். அடுத்தது வந்து பென்ஷன் காசே என்று சொல்ற, அதாவது வந்து பிரைவேட்டா இருக்கிற ஒரு ஓய்வூதிய திட்டம். அது நீங்கள் விரும்பினால் கட்டலாம், கட்டாமையும் விடலாம், அது பெரிய. அது மாதிரி இன்னும் ஒன்றும் இருக்கின்றது. அதாவது 3வது என்று சொல்லப்போற ஒரு காப்புறுதி. அந்த காப்புறுதி நீங்கள் மொத்தமாக மாதாந்தம் கட்டி கொண்டு வரலாம். நீங்கள் ஓய்வு எடுக்கும் படமோ அதுக்கு முதலோ ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டி போட்டு அந்த காசை உங்களுக்கு சொந்தமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ 3 பில்லர்ஸ் இருக்குது. அந்த 3 பில்லர்ஸ்ல நாங்க கதைக்கிறது வந்து ஒரு பில்லர்ல இருக்கிற இந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் நாங்க கதைக்கிறோம். அதாவது அங்கு இந்த நாட்டுல இருக்கிற எங்கட சுவிஸ் தமிழர்கள் எப்படி பிரஜாவுரிமை பெற்று வேற நாடுகள்ல போய் இருந்தாலும் ஆஹாஃபாவை அவர்கள் மாதாந்த அடிப்படையில எப்படி பெறக்கூடிய மாதிரி இருக்குதோ அந்த வகையில இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கிற மக்களுக்கும் அதே உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது நீங்கள் சொல்வதிலிருந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு விடயத்தை சொல்லி இருந்தீர்கள், இலங்கையில் அதாவது சுவிட்சர்லாந்திலே இருந்து இலங்கைக்கு சென்று வாழ்பவர்களுக்கு ஆஹாவா பணம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தீர்கள். அதில் மக்களுக்கு ஒரு குழப்பகரமான நிலைமை இருக்கிறது. என்னவென்றால், சுவிட்சர்லாந்தில் பல ஆண்டுகளாக தொழில் செய்து நாட்டிலே போய் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி செல்பவர்களில் 2 விதமானவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல வாழ்க்கை முழுக்க இங்கே பென்ஷன் வரை வேலை செய்து பின்னர் நாட்டுக்கு செல்ல இருப்பவர்கள். அதே நேரத்தில் பென்ஷன் வயதிற்கு முன்னர் தங்களுடைய பென்ஷன் பணத்தையும் ஆஹாவா பணத்தையும் எடுத்துக்கொண்டு நாட்டிலே நிரந்தரமாக குடியேறுபவர்கள். இந்த 2க்குமான வேறுபாடு என்ன? அதாவது வந்து பென்ஷன் பணத்தை அதாவது முதல் போராக்கள், அதாவது பென்ஷனுக்கு முதல் போராக்களும் அந்த காசை திருப்பி பெறலாம். அதாவது வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு, எத்தனை வருஷம் கட்டி இருக்க வேணும் அவர்கள் காசு என்று.
அவர்கள் வந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கலாம். ஒரு நபர் வந்து 50 வயசு ஆகிவிட்டது. அவர் நினைக்கிறார் இலங்கை பாஸ்போர்ட் தான் வச்சுக்கிறார், அவருக்கு உரிமை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் நினைக்கிறார் நான் இனி திருப்பி நாட்டுக்கு போயிருக்க போறேன் என்ற நான் கட்டின 2வது பில்லரையும் எடுத்துக்கொண்டு 3வது பில்லரையும் எடுத்துக்கொண்டு 1வது பில்லருக்கு நான் கட்டின காசை மட்டும் திருப்பி பெற்றுக்கொண்டு அங்க போயிருக்க போறேன்னா அதுதான் அந்த 1வது. ஆனா அந்த மாதம் கொடுக்கப்பட மாட்டது. அவர்கள் மொத்த தொகையாவே எடுத்துட்டு போவார்கள், எந்தவித வட்டியும் இல்லாமல் அந்த தொகை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் நீண்டது, அதுக்கான நாள் காலம் நீண்டது. ஒரு 5 வருடங்கள் எடுக்கும். 5 வருடங்களுக்கு உள்ள அப்ளை பண்ண வேணும். ஆனா அது கொடுக்கப்படும். அந்த காலம் நாங்கள் கூறுறதுல என்ன பிரச்சனைன்னா, இங்க இருந்து கொண்டு இப்ப 65 வயசு ஆகின பிற்பாடு அவர்கள் பென்ஷன் எடுத்துட்டு போகைகளையும் முழு தொகையையும் எடுத்துக்கொண்டு போறதுக்கான உரிமை இருக்குது. அதே மாதிரி 2வது பில்லரையும் 3வது பில்லரையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா நாங்க சொல்றது வந்து முழு தொகை எடுக்கிறதால இருக்கிற ஆபத்தை, முழு தொகையை கொண்டு போய் அங்க இங்கேயாவது பிழையான முறையில பயன்படுத்தி, ஆனா முழு தொகையை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, மாதாந்த காப்புறுதி திட்டத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒருவர் வந்து போய் ஒரு 2 வருடத்துக்குள்ள இறந்தால் அது அவருக்கு பெரிய பிரயோசனம். ஆனா சில ஒரு ஆள் 10-15 வருடங்களுக்கு மேலாக அங்கு உயிர் வாழ்வாரா இருந்தால் அவர் முழு தொகையை எடுத்துக்கொண்டு போய் அந்த முழு தொகையை அவர் சரியாக மேனேஜ் பண்ண முடியாட்டி அவர் பேந்தொரு காலத்துல வறுமைக்கு போய் செல்ல வேண்டியிருக்கும். அப்ப நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னா, மிச்ச தொகையை நீங்க எடுத்துக்கொண்டு போறதுல லாபம் இருக்குது. ஆனா ஒரு ரெண்டே எடுத்துக்கொண்டு போனால் உங்களுக்கு சேஃப்டி கூடவா இருக்கு. நீங்க நீண்ட காலம் அங்க உங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்றதுக்கு, அந்த தொகையை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கண்டினியூவா நடத்துறதுக்கு. நிச்சயமாக அதில் தான் மக்களுக்கு சில குழப்பங்கள் அந்த செய்தியில். அதாவது பென்ஷன் வயதை 8 முதல் நாங்கள் நாட்டுக்கு செல்லுகிறோம், இனிமேல் சுவிட்சர்லாந்திற்கு வந்து இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அல்லது நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி முழு பணத்தையும் எடுத்து செல்ல முடியும். அதற்கான முழு உரிமையும் இருக்கிறது. ஆனால் 65 வயசு வந்தா பிறகு எடுக்கலாம், முழு பணத்தையும் எடுக்கலாம். மாதாந்த ஓய்வூதியத்தை எடுக்காம முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் அவர்கள் மறுபடியும் சுவிட்சர்லாந்தில் வந்து வாழ முடியாது. அவர்கள் ஹவுஸ் வயசுல இருக்கிறபடினால நாட்டை விட்டு போகும் பொழுது, அந்த நாட்டுக்கு திரும்பி போகும் பொழுது அவர்கள் திரும்பி வர்றதுக்கு இங்க வேலை இருக்கணும் இல்லையா? வேலை செய்யாத ஒரு ஆள் வந்திருக்க முடியாது இல்லையா? பிஓ சிஓ கட்டாயமா அவர்களுக்கு வேலை வருமானம் இருக்கணும் இல்லையா? ஆனா அவர்கள் தொடர்ச்சியாக இங்கேயே இருப்பார்கள், அது வேறு நிலைமை. ஆனா அவர்கள் போயிட்டு திரும்பி வர முடியாது. நல்லது. அடுத்த கேள்வி, நீங்கள் இலங்கையுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய போவதாக, அதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள போவதாக உங்களுடைய அறிவிப்பில் காணக்கூடியதாக இருந்தது. அது எந்த அளவுக்கு சுவிட்சர்லாந்தில் சாத்தியம்? உதாரணமாக இங்கு 2 நாடுகளுக்கு இடையிலே ஒப்பந்தம் ஒன்றை அமுல்படுத்த வேண்டுமாயின் அதனுடைய ப்ரோசஸ் என்பது பெரிய அளவிலாக இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்களினுடைய விவரங்களைத்தான் கோரியிருந்தீர்கள். அந்த குறிப்பிட்ட அளவு நபர்களினுடைய விவரங்களை வைத்து 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தத்தை அமுல்படுத்தி விட முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் ஒப்பந்தம் பற்றி கேட்டிருந்தீர்கள். எங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு 10 பேருடைய 5 பேருடைய தகவல்கள் கூடுதலாக தேவைப்படுகின்ற, அப்படியாக மிகவும் இப்பொழுது அதே விஷயத்துல சிக்கல்ல உள்ள நபர்களுடைய விஷயங்களுக்கு கிடைத்தால் நமக்கு பிரயோசனமா இருக்கின்றன. நாங்கள் ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்க இருக்கின்றோம் என்றால் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு. இந்த ஒப்பந்தம் அது தனியே நாங்கள் வந்து என்ன சொல்றது, இலங்கை சுவிஸ் அரசாங்கத்தோட மட்டுமல்ல, நாங்கள் இலங்கை அரசாங்க தரப்புகளுடையும் இது சம்பந்தமாக பேசி இருக்கின்றோம். அதுக்கு முதல் நாங்கள் சுவிஸ் தரப்புடன் நாங்கள் அதை முன்வைக்க இருக்கின்றோம். என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி இந்த 70 வருட ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது சுவிஸ் இலங்கை அரசுக்கான நட்புறவு. அந்த அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட இருக்குது என்றா, ஒரு புதிய ஒப்பந்தத்தை செய்வதற்கு இதுல இலங்கைக்கும் ஒரு வாய்ப்பு, அவருடைய பொருளாதார தளத்தை மேலோக்கு வந்ததுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். மற்றது எங்களுடைய வேலை செய்த இங்கிருந்து எங்களோட தமிழ் உறவுகள் 40 வருடங்களாக மிகவும் கஷ்டமான சூழலிலே வேலை செய்து பணத்தை சேகரித்தவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை மிக எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றது உங்களுடைய ஆவா. அந்த அடிப்படையில தான் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கேட்கின்றன. ஒப்பந்தத்துக்கு பல வழிகள் இருக்கின்றன. அதாவது மிக கஷ்டமானதா என்றாலும் அரசியல்வாதிகளால் அதை கொண்டு வர முடியும். அதுக்கான நாங்கள் பல பேரோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அதாவது தொழிற்சங்கங்கள், மற்றது இங்கே இருக்கிற பல இன்ஸ்டிடியூஷனோட காட்சி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்க என்றால், அதாவது இந்த
என்ன சொல்ற ஐரோப்பா நாடுகள்ல இருந்து இத்தாலியிலிருந்து வந்த தொழிலாளர்கள், ஸ்பெயின்ல இருந்து வந்த தொழிலாளர்கள், போர்த்துகல்ல இருந்து வந்த தொழிலாளர்கள் இங்க மிக கடினமான வேலைகளை செய்து விட்டு அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு செல்ற நேரங்கள்ல பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. ஏன்னா அவர்கள் இந்த நாட்டுக்கு வழங்கிய சேவை முக்கியமானது. அந்த அடிப்படையிலே இந்த வந்திருக்க தமிழர்கள் பல சேவைகளை செய்திருக்கின்றார்கள். அதாவது கூடுதலாக அந்த நேரங்கள்ல 1990களில் இந்த நாட்டுல இந்த என்ன சொல்ற உணவு விடுதிகள்ல பல தமிழர்கள் வேலை செய்தார்கள். ஏன்னா உணவு விடுதிகள் அன்றைக்கு நடத்த முடியாத நிலைமை இருந்தது. அந்த அடிப்படையில தான் தமிழர்களுக்கு எங்களுக்கு பி ஹவுஸ் வைஸ் அந்த மனிதன அடிப்படையில கொடுக்கப்பட்டது. சோ அப்ப அதனாலதான் அந்த நேரத்திலேயே பல நிறுவனங்கள் எங்கள்கிட்ட கூறி இருந்தன, தமிழர்களுக்கு என்ன தேவை, இந்த 40 வருடத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஏற்கனவே பல மற்ற குடியேற்றவாதிகளுக்கு செய்திருக்கிறோம், நாங்கள் தமிழர்களுக்கும் செய்ய தயாரா இருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்கள் அரசியல்வாதிகளா இருக்கிறபடினால இந்த அரசியல் ரீதியாக இந்த ஒப்பந்தத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை முன்வைப்போம்ன்றதுக்கானதான் நாங்கள் அதை முன்வச்சிருந்தோம். நாங்கள் சொல்ற மாதிரி இன்றைய கழிச்சு நாளைக்கு சரி வர போறது இல்லை. அதுக்கான நீண்ட கால ப்ரோசஸ் அது. அதை நாங்கள் இப்ப தொடங்கினால்தான் அதுக்கான பலனை நாங்கள் பின்னர் நாங்கள் அனுபவிக்கலாம். அப்ப அதை நாங்கள் தொடங்க வேணும். ஏன்னா இப்ப தொடங்கினால்தான் அது சாத்தியப்படும். ஏன்னா இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த 40 வருடங்கள் இந்த வேலை செய்தவர்களுக்கான வயசுகள் எல்லாருமே 60 மேற்பட்ட ஆட்களா இருக்கிறார்கள். அப்ப அது 60 மேற்பட்டது இருக்கிறது அப்படின்னா 10,000 இருந்து 15,000 வரை இலங்கை குடியுரிமையோடு இருக்கிற பிசி ஹவுஸ் வைஸோடு இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கான தீர்வாக இதை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நம்பிக்கையும், அதுதான் நாங்கள் அந்த அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தை நகர்த்த போகின்றோம். இதிலிருந்து இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால், யார் யாருக்கெல்லாம் இந்த தகவல் பொருந்தும்? நீங்கள் கேட்கின்ற தகவல்களை யார் யாரெல்லாம் தர வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான விளக்கம் தேவை. தகவல்களை தர முன்வருபவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் எழலாம். எங்களுடைய தகவல்கள் சரியாக பயன்படுத்தப்படுமா அல்லது வேறு தேவைகளுக்கு இது மிஸ்யூஸ் பண்ணப்படலாமா என்கின்ற ஒரு பயம் இருக்கலாம். காரணம், சுவிட்சர்லாந்திலே தகவல்களுக்கென்று சரியான கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. அதனால் இது எந்த அளவுக்கு இதனுடைய நம்பிக்கைத்தன்மையை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்ல போகிறீர்கள்? தகவல்கள் தருபவர்கள் எங்களுக்கு தங்களுடைய ஃபோன் நம்பர்களையோ பேங்க் நம்பர்களையோ எதையுமே எங்களுக்கு தர, அவர்கள் தங்களுடைய பெயர், தங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, தனக்கு இத்தனை வயசு, தான் இப்படி நான் திரும்பி போகின்றேன், மேலதிக தகவல் தேவைப்பட்டால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள், ஒரு டெலிபோன் நம்பர், ஒரு இமெயிலை தந்தாலே போதுமானது. அவர் எந்த விதமான மேலதிக டீட்டெயில்ஸையும் எங்களுக்கு தர வேண்டிய தேவை கிடையாது. அது அப்படி தேவைப்படும் சம்பவத்துல நாங்கள் புதன்மாக ஒரு மீடியா மித்தாயிரம் செய்யும் பொழுது அல்லாட்டி ஒரு மீடியாவுக்கு போகும் பொழுது, சுவிஸ் மீடியாக்களுக்கு போகும் பொழுது அவர்கள் கேட்பார்கள். ஒரு உண்மையான உதாரணமாக இருந்தால் அது இன்னும் ஒரு ஒரு கூடுதலான சீரியஸ் தன்மையை உருவாக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில பெறும்பொழுது நாங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கேட்போம், நீங்கள் விரும்புறீங்களா, நீங்கள் இந்த டிவிக்கோ அல்லது ரேடியோக்கோ வர விரும்புறீங்களான்னு கேட்போம். அது வராத பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களோட அந்த தகவலை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். மக்கள் இதுல என்ன செய்வோம் என்றால், எங்களுக்கு நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றால், அனைவர்களும் இந்த தகவல் சேகரிப்புல அப்படியான இருக்கிற நபர்களை எங்களுக்கு கண்டுபிடித்து எங்களுக்கு ஒரு அறிவித்தல் தந்தீங்க என்றால், நாங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கான கோரிக்கைக்கான தயாரிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல நாங்கள் குறிப்பிடலாம். ஓகே, எங்கள்கிட்ட ஒரு 5 பேருடைய விவரங்கள் இருக்கின்றன. விவரங்கள் ஒரு மேலதிகான விவரங்கள். இவர்கள் இப்பொழுது 65 வயதை எட்டியுள்ளார்கள், இவர்கள் நாட்டுக்கு திரும்பி போறார்கள், இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தங்களுக்கு அங்க மாதாந்த வருமானம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய முடியுமான்னு. அப்படியான நபர்களை பற்றிய தகவல்களை எங்களுக்கு தந்தீர்கள் என்றால் இந்த கோரிக்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் என்ன சொல்றது, ஒரு மைல் ஸ்டோனாக அமையும். ஏனென்றால் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி அப்படி ஒரு ஒப்பந்தத்தை செய்தோம் என்றால் எதிர்காலத்துல கூட ஒரு புதிய தொழிலாளர்கள் இலங்கையிலிருந்து இங்க வேலை செய்ய வழிகிட்டார், அவர்கள் இங்க ஐம்பீகரங்கோ இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் எடுக்காம இருந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். என்னென்றால் தொடர்ச்சியாக வார வருமானம் தான் சிகரா, அதாவது கூடுதலாக நல்லா இருக்கும் இங்கிருந்து போராக்களுக்கு. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஆஹாஃபாவை எடுத்து அவரை மாதாந்தம் எடுப்பார்களா இருந்தா இங்கே இருக்கிறவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்களோ அதே மாதிரி அவர்களும் அனுபவிக்க முடியும். இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது சுவிட்சர்லாந்து இலங்கைக்கு இடையில் மட்டும்தான் இவ்வாறான ஒப்பந்தங்கள் இல்லையா, அல்லது சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டில் தமிழர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்திய தமிழர்களும் இருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இது தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதா? இல்ல, ஆசிய நாடுகள் பல அப்படியான ஒப்பந்தங்கள் செய்யப்படவில்லை.
ஆனால் இலங்கைக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னென்றால் நாங்கள் இங்க இருக்கிற இந்த 40 வருடமாக இருக்கிற ஒரு 60,000-70,000 தமிழர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறது. அது மாதிரி இந்தியர்களுக்கும் அது நடைமுறை இல்லை. ஆனால் அதை நாங்க செய்ய முடியாது என்று அது செய்யலாம். நாங்கள் இதை செய்ய வேணும். இந்த எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக இப்ப இது 2009ஆம் ஆண்டு அதாவது கொசோவோக்கும் கூட இதே வகையில ஒப்பந்தம் செய்யப்பட்டது புதுதாக. அங்க போனாலும் அவர்கள் எடுக்கலாம் என்று. எப்ப இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு அவர்கள் ஒரு நாடாக வந்தா பிறகு இங்க இருக்கிற டயஸ்போராவா இருக்கிற அந்த கொசோவா அல்பானர் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கை அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அங்க ஒரு ஒப்பந்தம் கையாளப்பட்டது 2009. இப்ப அவர்களும் போய் அப்படி எடுக்கலாம். சோ அது அடிப்படையில தான் நாங்கள் இதை யோசிக்கிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு சிறப்பு உரிமை இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் இவ்வளவு காலம் இந்த நாடுகள்ல வேலை செய்கிறோம் என்ற அடிப்படையில. அந்த அடிப்படையில் நாங்கள் நம்புறோம் இலங்கை தமிழருக்கு வாய்ப்பு கூட அதிகம். மற்ற நாடுகள் எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் மற்ற நாடுகள் தேவைப்படுற சமயத்தில் அதை பற்றி யோசிக்கலாம். இதிலிருந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று சொல்வதை விட சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற இலங்கை கடவுச்சீட்டு அல்லது இலங்கை பிரஜா உரிமை கொண்டவர்கள் எல்லோருக்குமே இந்த தகவல் பொருந்தும். அதாவது சுவிஸிலே வசிக்கின்ற இலங்கை கடவுச்சீட்டு கொண்ட அனைவருக்கும், தமிழர்கள் என்று இல்லாமல் தமிழர்களா இருக்கலாம், சிங்களவர்களா இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கூடுதலா எனக்கு தெரியத்தக்கனதாக கூட தமிழர்கள் இருக்கிறார்கள். 10,000 15,000 என்று நான் நினைக்கின்றேன். என்னது கிடைச்ச தகவல் அடிப்படையில். நிச்சயமாக அந்த வெளிவந்த செய்தியில் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருந்தது. அந்த கருத்துக்களுக்கான தெளிவூட்டல் உங்களுடைய பதில்களில் இருந்து கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மிக தெளிவான விஷயத்தை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்புறேன். அதாவது நாங்கள் செய்ய போற ஒப்பந்தம் இந்த ஏஹ்வி என்றிருக்கிற இந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து மக்கள் மாதாந்த உரிமையை பெறக்கூடிய மாதாந்த ஓய்வூதியத்தை பெறக்கூடிய வழிவகையை செய்து கொடுப்பதற்கு மொத்தமாக பெற்றுக் கொடுப்பதுன்றது அது ஒரு வேற விடயம். அதுக்கான ஒப்பந்தங்கள் இருந்திருக்குது. 1949 ஸ்ரீலங்காக்கான ஒப்பந்தம் இருந்திருக்கு. அது மொத்தமா எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனா மொத்தமா இருக்கிறதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னென்றால் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்றால் உதாரணமாக நீங்க யோசிச்சு பாருங்க, 1,00,000 பிராங்க் நான் மொத்தமா எடுத்துக்கொண்டு போறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த 1,00,000 பிராங்க நான் ஒரு 60 வயசு உள்ளவன், நான் ஒரு 90 வயசு வரைக்கும் இருக்கிறேன். இந்த 1,00,000 பிராங்க் காணாது வாழ்றதுக்கு. அப்ப நேரத்தோட இருந்தால் அது வேற பிரச்சனை. ஒரு 5 வயசுல இருந்தால் அது கசிவுல காணக்கூடிய இருக்கும். ஆனா நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா மாதாந்தம் ஒரு அடிப்படையான வருமானம் எப்பவுமே எங்கட கையில இருக்குமாண்ட ஒரு பணம் ஒரு வாய்ப்பு மாதாந்தம் கிடைக்குமா இருந்தால் அது ஒரு சேஃபானது. என்னடா எங்களுடைய மக்களுக்கு அவர்கள் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள் என்றது பொறுத்து அந்த காலமும் எந்த குறைவு இல்லாம அவர்களுக்கு வரும். அதோட இப்ப புது சட்டத்தின்படி 13வது ஆகாஃபாவும் கிடைக்க போகின்றது. அதையும் மக்கள் கவனத்தில் எடுக்கணும். அதாவது 13வது மாசத்துக்கான ஆகாஃபாவும் வர்றதுக்கான முழு ஏற்பாடு செய்யப்பட்டது. மக்கள் வாக்களிப்பு நடந்தது, வெற்றி பெற்றது. இனி 13வது ஆகாஃபாவும் வரப்போகின்றது. ஆகவே அந்த மக்கள் செல்லுகின்ற மக்களும் இதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இது வைக்கிறோம்னா இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்குமான ஒப்பந்தத்தை வலுப்படுத்தி அங்கேயும் மாதாந்த ஓய்வூதியத்தை பெறதுக்கான ஏற்பாடுகளை செய்வது. சரி, இதுவரை ஆகாபா தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உங்களுடைய பதில்கள் நிச்சயம் பலருக்கு ஒரு விளக்கத்தை, சரியான ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். வலைப்பேச்சு நிகழ்ச்சியினுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எமது மக்களுக்காக ஒரு தெளிவூட்டலை வழங்கியமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. எதிர்காலத்தில் உங்களுடைய அரசியல் செயற்பாடுகளும் எண்ணங்களும் நிறைவேற சுவிஸ் தமிழ் ஊடகத்தின் சார்பிலும் சுவிஸ் தமிழ் டிவி வலையொலி வலைப்பேச்சு நிகழ்ச்சி சார்பிலும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். சுவிஸ் தமிழ் இந்த விஷயத்தை எடுத்து மிக தெளிவான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு ஊடகத்தினுடைய ஒரு பண்பாக நான் பார்க்கின்றேன். மிக்க நன்றி மதன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கு மேலதிகமாக மக்களுடைய இந்த கேள்விகளுக்கான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். அதுக்கான நாங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நிபுணர்களை கூட்டிட்டு தமிழ்ல உங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய மாதிரி நேர்களுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதுக்கான நீங்கள் நிகழ்ச்சியை ஏற்படுத்துங்கள். நாங்கள் அதுக்கான உங்களுக்கான நபர்களை நாங்கள் தருகின்றோம். அவர்கள் மூலமாக மிக பெர்சோனலிக்கான தனி பிரச்சனைகளை தெளிவுபடுத்தக்கூடிய கேள்விகளை நீங்க கேட்டு அந்த மக்களுக்கான தெளிவுகளை கொடுக்கலாம் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே. இதுவரை வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் இணைந்திருந்தவர்
சுதாகரன் கணபதி பிள்ளை அவர்கள் எஸ்பி கட்சியினுடைய குடியேற்றவாதிகளினுடைய கண்டோன் சொலுத்தூனுக்கான இணைத் தலைவரும் சமூக ஜனநாயக கட்சியினுடைய கண்டோன் சொலுத்தூனை பிரதிநிதிப்படுத்துகின்ற மத்திய குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர். பல்வேறு கேள்விகளுக்கு மிகச்சிறப்பாக பதிலை தந்திருந்தார். எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய ஆகாவா மற்றும் சுவிட்சர்லாந்தினுடைய புதிய சட்ட திட்டங்கள் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் அந்த துறை சார்ந்த நிபுணர்களை அழைத்து வந்து வலைப்பேச்சு நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு பல்வேறு தெளிவூட்டல்களை நாங்கள் வழங்க இருக்கிறோம். எனவே உங்களுடைய கேள்விகளை திரையிலே தெரிகின்ற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அது தொடர்பான சிறப்பு பிரதிநிதியோடு மீண்டும் ஒரு வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.